ஹாய் வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜிடபிள் குருமா. இந்த குருமாவில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் சேர்க்காமல் எப்படி குருமா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குருமா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் வந்து முள்ளங்கி, நான் சிகப்பு முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாதி வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்காக. இந்த வெங்காயம் வந்து நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரட். நம்ம வந்து எந்த காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், முருங்கைக்காய் அதெல்லாம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். கடாய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாயிருச்சு. நம்ம வந்து எண்ணெயை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்து இதை வந்து கொஞ்சம் நம்ம ஆற வச்சுட்டு இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த குருமா பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம மீதி வச்சுருக்க எண்ணெயை வந்து நம்ம கடாயில் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு வந்து கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முள்ளங்கி, கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி. இந்த காயெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துடலாம், இந்த காய் வேகிறதுக்காக. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் வந்து நம்ம அரைச்சிடலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம்.
இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கட் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். குருமா வந்து சூப்பராக தயாராகிருச்சு. அவ்வளோதான், நம்ம தேங்காய் போடாத குருமா வந்து தயாராகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை, சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் சாதத்துக்கு வைக்கும்போது கொஞ்சம் காரமாக சைட் டிஷ் வச்சுக்கலாம். முட்டை வறுவல், அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு வறுவல், இல்லைனா வந்து வாழைக்காய் வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.